அண்மை செய்தி. சென்னை குமரன் நகரில் நாய் கடித்ததால் 55 வயதுடைய நபர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே நாய்க்கடி சம்பவம் என்பது அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தடை செய்யப்பட்ட பிட்புல் நாய் கடித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாயின் உரிமையாளர் பூங்குடி என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னை குமரன் நகரில் இந்த துயரமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த நாய்க்கடி சம்பவம் எப்போது நடைபெற்றது? தற்போது போலீசார் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு? சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் பிட்புல் ரக நாய் கடித்ததில் சம்பவ இடத்திலேயே 45 வயது மதிக்கத்தக்க கருணாகரன் என்ற நபர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக பிட்புல் என்ற ரக நாய் அந்த கருணாகரன் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது அவரது ஆணுறுப்பு மற்றும் தொடைப்பகுதிகளில் கடித்து இழுத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். மேலும் நாயின் உரிமையாளரான பூங்குடி என்பவர் தடுக்க முற்பட்ட போது அவரையும் அந்த நாய் கொடூரமாக கை மற்றும் கால் பகுதியில் கடித்து வைத்ததால் அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கே நகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜாஃபர்கான் பேட்டை BSM கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன், வயது 48. இவர் சமையல் வேலை செய்து கொண்டு தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் தான் இன்று காலை சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு சரியாக 3 மணி அளவில் தனது வீட்டுக்கு திரும்பி தனது வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது அருகாமை வீட்டைச் சேர்ந்த பூங்குடி என்பவர் தான் வளர்த்து வரக்கூடிய பிட்புல் என்ற வெளிநாட்டு ரக நாயை, அதாவது சென்னையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட அந்த நாயை அவர் அழைத்து வந்த போது திடீரென ஆக்ரோஷம் அடைந்த அந்த நாயானது வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த கருணாகரன் என்பவர் மீது பாய்ந்துள்ளது. குறிப்பாக அவரது ஆணுறுப்பு மற்றும் தொடைப்பகுதியை கடித்து இழுத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அதிக ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தார். மேலும் தடுக்க முற்பட்ட பூங்குடி என்பவரையும் அந்த நாய் கொடூரமாக கை மற்றும் கால் ஆகிய பகுதிகளில் கடித்துள்ளது. இதனால் சுற்றியிருந்த பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து உடனடியாக அந்த நாயை அடித்து விரட்டி அந்த பூங்குடியை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து அவர் கே நகர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த குமரன் நகர் போலீசார் தற்போது அந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை குமரன் நகரில் ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வளர்ப்பு நாய் கடித்ததில் 55 வயதுடைய நபர் இறந்திருக்கிறார். நிகழ்விடத்திலேயே அவர் இறந்திருக்கிறார். மேலும் நாய் கடித்ததில் உரிமையாளரும் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அன்பரசன், தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாயின் உரிமையாளர் உடல்நிலை எப்படி இருக்கிறது? தற்போது அவரிடம் ஏதேனும் விசாரணை நடைபெற்று வருகிறதா? நிச்சயமாக இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது குமரன் நகர் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 3 மணி அளவில் BSM கடன், அதாவது ஜாஃபர்கான் பேட்டை கார்டன் பகுதியில் அந்த வீட்டு வாசலில் கருணாகரன் என்ற 48 வயது மதிக்க அந்த நபர் அமர்ந்திருந்த போது அப்போது அந்த அருகாமை வீட்டைச் சேர்ந்த பூங்குடி அன்பரசன் இணைப்பிலேயே இருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் விலங்குகள் நல ஆர்வலர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், சென்னையில ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதனால் வரலையுமே திருநாய் கடிச்சு ரேபிஸ் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. தற்போது வளர்ப்பு நாய், அதுவும் தடை செய்யப்பட்ட, சென்னையில் தடை செய்யப்பட்ட பிட்புல் நாய் கடித்து ஒருத்தர் இறந்திருக்காரு. உங்களுடைய பார்வை? தடை செய்யப்பட்டதுன்னு எதுவுமே நாய்கள் கிடையாது சார். இதெல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கே தவிர தடை செய்யப்பட்டதுன்னு கிடையாது. வளர்க்குறவங்க சரியான முறையில வளர்க்கணும். அவங்க லைசன்ஸ் வாங்கணும் கார்பரேஷன்ல. அந்த மாதிரி விதிமுறைகளை கொண்டாந்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த நாய்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதலாவது இந்த நாயின்னு கிடையாது. நீங்க ராட்வைலர் எடுத்துக்கோங்க, இந்த இதை எடுத்துக்கோங்க, வேற டாபர்மேன் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட், இதெல்லாம் சில நேரத்துல அந்த நாய்களுக்கு இருக்க பவர் நமக்கு இருக்காது. ஸோ வாக்கிங் கூட்டு போறவங்க நல்ல ஒரு பாடி பில்டரா இருந்தால் தான் அந்த நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவு பவர் இருக்கணும். இல்லைன்னா நாய் நம்ம இழுத்து சாய்ச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் வாயில வாய்க்கூடு போட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது போடாத பட்சத்துக்கு இது டேஞ்சரஸ் தான். இது வளர்க்கவங்களுக்கு இந்த சுயபுத்தி இருந்திருக்கணும், இந்த அறிவு இருந்திருக்கணும். எல்லாம் அன்னைக்கு கூட ஒரு குழந்தைய இந்த மாதிரி தான் கடிச்சதுக்கு ஒருத்தர் ஆட்டோல அதுவும் வச்சுக்கிட்டே போவாரு. அதெல்லாம் பெரிய தவறு. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நாய் மேல பாசம். திருநாயிலே இதே பிரச்சனை தான். இந்த நாய் ஆர்வலர்கள், மிருக ஆர்வலர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு நாய்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஏன்னா நாய் ஒரு நன்றி உள்ள மருகம். அதுக்கு 2 பிஸ்கட் போட்டீங்கன்னா வாழ ஆட்டும் நம்மள கொஞ்சிக்கிட்டு சுத்தி வரும். அதுக்கு அதுல என்ன ஒரு இன்பம் அடைகிறாங்கன்னா அந்த இன்பத்துக்கு அடிமை ஆகுறாங்க.
அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர். இந்த நாய்களுடைய அதிகமா நாய்கள் மேல அன்பு செலுத்துவது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர். இத இந்திய அரசு கொஞ்சம் கூட கவனம் செலுத்த வேண்டியது. இதுல ஏதாவது ஸ்டடிஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ண வேணும். ஏன்னா இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. ஏதாவது நாய்னா நாய்க்கு ஆர்வம் இருக்கு. இப்ப இந்த நாயை கூட அவரை கடிச்சு கொண்டுச்சுன்னா நாய் மேல தவறு இல்ல, நாயை நல்லா கொண்டு, அது உண்மைதான். அது நாய் மேல தவறு இல்ல, வளர்த்த விதம் தான் தப்பு. அதுக்கு இப்ப நாயை கொடுமைப்படுத்துதான் தவறு. இந்த நாயை எடுத்து இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாயை ஒண்ணு கடிச்சிருச்சு, அந்த நாயை எடுத்து யாருக்கும் தத்து கொடுத்துட்டாங்களாம். அது எப்படி இன்னொருத்துக்கு தத்து கொடுக்க முடியும்? ஒருத்தரை கடிச்சு குதிரை இருக்க நாயை நீங்க தத்து கொடுக்க முடியாது. உண்மையா இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப அமெரிக்கா, யூரோப் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாயை ஒருத்தர் கடிச்சு கொண்டுச்சுன்னா அந்த நாயை கருணை கொலை செய்வாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு பைத்தியம் 4 பேர் நிக்குங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. இங்க ஆளுக்காள் நாட்டாம உண்மையை எவன் சட்டத்தை யாரும் மதிக்கிறதும் இல்லை, சட்டத்தை பின்பற்றதும் இல்லை. இதுக்கெல்லாம் சட்டம் ஸ்ட்ரிக்டா இருக்கு சார். ஒரு நாயை ஒருத்தரை கடிச்சு கொண்டுச்சுன்னா அந்த ஓனர் தூக்கி உள்ள போடணும், நாயை கருணை கொலை பண்ணணும். இதுதான் நியதி. இதை பண்ண மாட்டாங்க யாரும். சொன்னா நம்ம வில்லன் ஆயிடுவோம். இதான் இங்க இருக்க பிரச்சனை. நாய்கள் வளர்ப்பில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.